முத்தான பலன்கள் 3 சொல்லுங்க அப்படின்னா, உறவுகள் கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது. நண்பர்கள் கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது. புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருக்கிறது. ஏன்னா இந்த 135 நாள் ஆதார சுருதியாக நீங்க போடக்கூடிய முதல் பிற்காலத்துல மிக அற்புதமான பலனை கொடுக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் நிம்மதியை தரும். ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னா நல்லா இருக்கும். நீங்க பணம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நஷ்டம், உங்க பார்ட்னருக்கும் நஷ்டம். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேற, சனி வக்ரன் வேற. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போறது பெயர்ச்சி. ஆனா வக்கரத்துல போறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்ற கிரகங்கள் வக்ரம் ஆகுறதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் 135 நாள் மாற போறார். 27/7/2026 இருந்து 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போக போகிறார். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி, இந்த அஷ்டம சனி கண்ட சனியாக மாறுது. ஏன்னா வக்கரத்தில் போகிறார் இல்லைங்களா? ஆகவே கணவன் மனைவி உறவில் மிக கவனமாக இருக்கணும். முத்தான பலன்கள் 3 சொல்லுங்க அப்படின்னா, உறவுகள் கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. நண்பர்கள் கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த முத்தான 3 பலன்கள் ராசிகள் முத்தா உங்களுக்கு இருக்கணும்னா கொஞ்சம் மௌனமாக இருங்க. ஏன்னா இந்த 135 நாள் ஆதார சுருதியாக நீங்கள் போடக்கூடிய முதல் பிற்காலத்தில் மிக அற்புதமான பலனை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், எமோஷன் வேண்டாம். நம்பிக்கை துரோகங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் நிம்மதியை தரும். ஒரு குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னாலே அந்த பிரிவுகள் மன நிம்மதியை தரும். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் சாப்பிட்டியான்னு கேட்பாரு, என்னப்பா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு அந்த அன்பு பாசம் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி பாவம் அவர் எங்கேயோ சிங்கப்பூரில் இருக்கார், லண்டனில் இருக்கார். இன்றைக்கி நான் கேட்குறது யாருமே இல்லை, என் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஆனால் நான் தனிமையில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த தனிமையை உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த அஷ்டமி சனி. கண்டக சனியாக அது உருவெடுத்து இருக்குது. உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற கேது 12ஆம் வீட்டுக்கு போகிறார். ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்கள் ஜென்மத்துக்கு வரப்போகிறார். அந்த 5 மாதம் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், நம்பிக்கை துரோகிகள் இவங்களெல்லாம் போவாங்க. கோலோச்சு வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக கடன் சேரத்தான் செய்யும். அஷ்டம சனி இல்லைங்களா? அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஒன்று அடுத்தவனுக்கு ஈடு கட்டுறது, அடுத்தவனுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இல்லைன்னா நீங்களே ஒரு பில்டிங் வாங்கிறது, சின்ன பில்டிங்கை கொடுத்துட்டு பெருசாக வாங்கிறது, இப்படின்னு தேவையில்லாத அந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த தொழிலை பெருக்குவது. இதனால் அடுத்தவனுக்கு நீங்கள் போய் உதவி செஞ்ச போய் அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கொடுக்கறது, தர்மத்தை சொல்கிறது, நீதி சொல்கிறது, அவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதை செய்யாமல் இருந்தாலே முத்தான 3 பலனில் ஒரு பலனாக இருக்கும். அடுத்தவன் பணம் கொடுத்தா நீங்கள் உழைப்பை நீங்கள் போடணும். அவங்க பணம் கொடுக்கணும், உங்கள் உழைப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்மராசிக்கு நல்லாயிருக்கும்.
ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனை வாங்கி, உடனே வாங்கி, நகைய வித்து, நீங்க வந்து பணம் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நஷ்டம், உங்க பார்ட்னருக்கும் நஷ்டம். ஆகவே ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் இஸ் குட். சேலரியா வாங்கிக்கங்க. இந்த ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் நீங்க பண்ண பிறகு கூட சேலரியா வாங்கிக்கங்க. நான் ப்ராஃபிட்ல வாங்கிக்கிறேன் சார், ப்ராஃபிட் சார். நானு ஒரு 1 வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கிறேன். அப்படின்னு தள்ளி தள்ளி போட்டீங்கன்னா, கடைசியில ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகும்போது, அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வராது. ஆகவே அத செய்யாதீங்க. நாளைக்கு வரப்போற பலாப்பழத்த விட இன்னைக்கு இருக்கிற கலாக்கா மேல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமா லாபம் வந்தாலும் அந்தந்த மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிடுங்க. அத செய்யும்போது குடுக்குறவனுக்கும் கஷ்டம் இல்ல, வாங்குறவங்களுக்கும் கஷ்டம். சூரிய வழிபாடு ஞாயிறு அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல சூரியனை போய் வழிபட்ட தாமரை மலர், அந்த தாமரை மலர் மேலேயே லிங்கம் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வ ஸ்தலம் தான் இந்த கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே, கோதுமை பண்டங்களால் ஆன உணவுகள தானம் செஞ்சாலே அற்புத பலன் கிடைக்கும். அதே மாரி கருப்பு நாய்களுக்கு நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடிச்சிக்கிட்டு வந்து நிக்காதீங்க. ஏன்னா சனீஸ்வரர பொறுத்தவரைக்கும் கப்புனு வச்சுட்டு வந்துருங்க. அத நானு வாயில வைக்கிறேன், அப்படி போடுறேன், இப்படி போடுறேன்னா, அதனால வந்து உங்களுக்கு காயங்கள் ஏற்படக்கூடும். ஆகவே தேவையில்லாம இதெல்லாம் பண்ணாதீங்க. ஞாயிறு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீபம் போட்டு வாங்க சூரிய பகவானுக்கு. இத போட்டு வந்தீங்கனாலே, மன தைரியம், மனோ நிம்மதி, சந்தோஷம் இது அத்தனையும் வரும். மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு. இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகுற காலம்தான் சனி வக்ரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வந்து வக்கரத்தில் இருக்க போகிறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அஷ்டம சனியில் இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார். குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா, இவருக்கு வந்து மறுபடியும் அஷ்டமத்தில் வந்துருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் இவங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா பாதகமா? உங்கள் ஜாதகத்தில் என்னதான் அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, கண்ட சனியோ, அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்தில் ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்து மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை, இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க. எங்கேயாவது டூர் கீர் போனீங்கன்னா, நெருப்பினால், நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன் பாருங்க. புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பரில் இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்கரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க
சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான எள் தீபம், திருநள்ளாறுக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எள் சாதம் படைச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நீங்க குடுத்துட்டு வர்றது, அப்படின்னு நெறைய நீங்க தானங்கள் செய்யலாம். இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்க பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி குடுக்கறது, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்ரன் வந்து உங்களுக்கு பாடா படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும், தைரியம் வரும். வேலை செய்ற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாய கட்டிப்போங்க. வியாபாரத்தில எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பென்ஷன்ங்கிறத விட்டுட்டு, இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்கள்ல மிக கவனமாக இருங்க. வெளிநாட்ல வேலை செய்றவங்க இருக்கிற வேலையிலேயே இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ, ட்ரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாரி நீங்க போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேற எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா, இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஏன்னா, உங்க ஜாதகத்தில சனி யோகக்காரகனா, அள்ளி கொடுப்பாரா? கிள்ளி கொடுப்பாரா? அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்த கொடுப்பார். ஒரு ட்ரெய்னிங் பீரியட். அந்த அனுபவம் ட்ரெய்னிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும், நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. அப்படிங்கிற மாரி நீங்க குலதெய்வ வழிபாடும், பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.